Hi friends, good afternoon. I am Akshita Karthik. நீங்கள் வந்து சாரி வந்து எந்த ஸ்டைலில் வந்து நம்ம வந்து வேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய லுக்லேயும் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், டான்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த ஸ்டைலில் தான் வந்து இன்றைக்கி சாரி இது வேர் பண்ண போகிறேன். அதனால தான் வந்து ஃப்ளவர் இந்த மாதிரி ஜடை எல்லாம் போட்டு ஒரு டான்ஸஸ்லாம் நம்ம அந்த ஸ்டேஜில் பண்ணுறது அந்த மாதிரி டான்ஸஸ்லாம் ஆடுவாங்கல்ல, அந்த டைப் ஆஃப்லாம் வந்து சாரி வேர் பண்ண போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு மேட்சாக தான் இந்த பேண்ட்டு அண்ட் வந்து இந்த ஒரு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த இது போட்டிருக்கேன். அண்ட் இந்த சாரியில் தான் வந்து வேர் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஒரு கான்ட்ராஸ்ட் லுக்லையும் கொஞ்சம் அழகாகவும் தெரியும். வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த மாதிரி ஸ்டைலில் வந்து வேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். இது நல்லா அந்த எப்படி சொல்கிறது மிரர் கனெக்டாக இருக்கும் இந்த சாரீ. இது கரெக்டாக இது டபுள் இதாக எடுத்து கரெக்டாக என்னோட லென்த்துக்கு நான் வச்சுருக்கேன். புரியுதுங்களா? என்னோட டபுள் இதாக எடுத்து இந்த சாரியில் என்னோட ஃபேன் லென்த்து என்னோட முட்டி லென்த்து ஃபேண்ட்டுன்றதோட என்னோட முட்டி லென்த்துக்கு நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா டைட் ட்ரெஸ்ஸாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஸ்கர்ட்டு கிடையாது, பாவாடை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டைட்னஸ் ஒரு லுக்கு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கும். பட் இதில் வந்து அப்படி இல்லை. இது பேண்ட்டுன்னவும் நம்ம எந்த அளவுக்கு வந்து இது டைட்டாக வேர் பண்ணுறோம் அப்படின்றதுல மேக்ஸிமம் வந்து இந்த சாரீ லுக் வந்து தெரியும். புரியுதுங்களா? இந்த இதுக்கு இந்த ப்ளவுஸ் இது மேட்சிங்காகவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுலேயும் லுக்கு வந்து நல்லா அழகாக காட்டும். லுக்கு வந்து அழகாக காட்டுறதுனால நமக்கு வந்து இது கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். இந்த டிசைன்ஸ் வந்து நமக்கு வந்து இதை வந்து இன்னும் அட்ராக்டிவாக எடுத்து காட்டும். இந்த முன்னாடி இந்த தெரியறதுனால இது வந்து நல்லா ஒரு ப்ளீட் எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லுக்னஸ் வந்து கொடுக்கும். ப்ளீட்டுங்கேவும் இது ஃபாஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு 4 லேயரில் நான் எடுத்து அதை அப்படியே நல்லா ஒன்று போல் வந்து சொருகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 லேயர் கிட்ட தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 3 லேயர் கிட்ட. ஃபஸ்ட்டு 4 லேயர் எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து 3 லேயர் மட்டும் எடுத்து அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ தெரியுதுங்களா? ஒரு நம்ம ப்ளீட் பண்ணி போட்ட மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்கர்ட் டைப்பில் ஒரு அவங்க டான்ஸஸ் யூஸ் பண்ணுவாங்களா அந்த டைப் ஆஃபில் வந்து இருக்கும். இது கரெக்டாக இந்த இதில் இருந்து இந்த டிசைன்ஸ் வந்து வருதா அழகாக இருக்கும். அண்ட் வந்து இதில் கொஞ்சம் தான் விட்டுருப்பாங்க. அதில் ஜாஸ்தி விடுறவங்களும் இருப்பாங்க. அந்த முந்தி வந்து ஏன்னா நம்ம 3 இதுலேருந்து 2 இது விட்டுருக்கனால கொஞ்சம் பார்த்து நம்ம இது பண்ணணும்.
ப்ளீட் வந்து நம்ம எடுக்கிறது தான். ஒவ்வொரு டான்சர்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக எடுத்திருப்பாங்க, ஒவ்வொரு டான்சர்ஸ் வந்து நல்ல லென்த்தியாகவே நார்மல் இதாகவே எடுத்திருப்பாங்க. இதை வந்து நல்லா பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இது வந்து நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து தெரியும். இது வந்து செக்குடு டைப்லையும் ஒரு கட்டன் போட்ட ஒரு செக்குடு டைப்லையும், இது வந்து பிளெயினில் இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் வந்ததுனால நமக்கு இந்த ப்ளவுஸுக்கும் ஒரு ப்ளவுஸும் வந்ததுனால நல்லா அழகாக தெரியும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட லுக் வந்து இன்னும் கம்ப்ளீட்டட். அந்த டான்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குமே வந்து இது நல்லா எனக்கு டிப்பாக தான் நிற்கும். ரொம்பலாம் வந்து எந்த அளவுக்கு இது பண்ணாலும் எனக்கு இது ஆகாது. ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்து காலை இது பண்ணி டான்சர்ஸ் இது பண்ணி நம்ம வந்து இது பண்ணாலும் இது ஆகாது. அந்த சாரீ வந்து லூஸ்னஸ் கொடுக்காது, பேண்ட்டும் வந்து லூஸ்னஸ் கொடுக்காது. அப்போ அங்கே நம்ம டைட்டாக கட்டணும் அப்படின்னும் போது மட்டும்தான் அழகாக தெரியும். என்னோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னோடய சாரீ அந்த லுக் வந்து புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்டைல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே